குழம்பு வைக்கணும். உருளைக்கிழங்கு தக்காளி கேஸ் வேறு காயாயிடுச்சு. கேஸ் புக் பண்ணவே இல்லை. அஜாக்கிரதையாக இருந்துட்டோம். இப்போ கேஸ் புக் பண்ண வரல. வெளிநாட்டில் சண்டை அடிக்குதுன்னு எல்லாம் கட் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. காலையில் சமையலாகிறதுக்கு அதே வேதனையாக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வீடியோ கூட கொஞ்சம் சீராக வராது. குழம்புக்கு சாப்பிட்டா வைக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு வச்சுக்கிட்டு தக்காளி போட்டு தாளிச்சு போகிறேன். கேஸ் பிராப்பில் பச்சை தக்காளி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு ஏன்னா சீக்கிரம் தக்காளி கரையாது. அதனால கொஞ்சம் மிக்சியில் போட்டு ரெண்டு பிடிச்சிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒன்றும் பாருங்கள் பிச்சுக்கிட்டு செஞ்சு வச்ச தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சரியாக போகுது. கொஞ்சம் சேரம் குழம்பு கட்டி ஆகிடும். பார்த்து கொடுங்க, சரியாக போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தேய்க்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் தேய்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசுக்கிட்டு இப்படி தாளிப்பார் எல்லாத்துக்கும்.
தோசைக்கு, இட்லிக்கு, இந்த சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. மிளகு போட்டுக்கிறேன். இது தண்ணி ஊற்றி அப்படியே போட்டு வேக வச்சுட்டா வெந்துடும். கடைசியில் தேங்காய் துருவி போட்டு இறக்கிட்டா கோவக்காய் பொரியல் ரெடி. இது குழம்பு வச்சோன்னா குழம்பு ரெடி. பாய் பாய். See you. தேங்க்யூ மக்களே.